சே நந்தி எப்பா சூரியன் கணக்கு கொல்லி வச்சா தான் சுடுகாட்டு எரிப்பு. இந்த மந்திரவாதி ஏவல் விடுறவன், சூனியம் வைக்கிறவன், சூனியத்தை செய்கிறவன் பூரா மந்திரத்தை வச்சே செய்வான். அது எதை வச்சு செய்யணும், எதை வச்சு பண்ணுறோம்னு அந்த கூத்து அடிப்பான். இப்போ ஏற்கனவே கைலாசத்தில் கூத்து அடிச்சுக்கிட்டு தான் இருக்கான். எப்படி உள்ளே பத்திரம் போட்டவன், வெளியில் அரசியல்வாதி கூத்தடிக்கிறது எல்லாம் வச்சு அந்த கணக்கில் செஞ்சுக்கிட்டு இருக்கான். மந்திரவாதி தந்திரவாதிகள் எல்லா பேர்களுக்கும் இப்போ அவனுங்களுக்கு கொல்லி வச்சாச்சு. இந்த ஏவல் பண்ணுறவன், சூனியம் பண்ணுறவன் பூரா என்னென்ன ஏற்றி பார்க்கணுமோ அந்த கைலாசத்தில் கடவுள் குடும்பத்தை அது அப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கான் உட்காந்து. அப்போ அவனுக்கு என்ன வைக்கணும், அவனுக்கு கொல்லி, அவன் குடும்பத்தார் இன்னையிலேருந்து அவன் இப்போ சுடுகாட்டு எரிப்பு அந்த இளம்பச்சம்பழம் கனியில் மந்திரத்தை ஏற்றி கடவுள் கையில் கையில் கொடுத்தவொடனே அந்த சுடுகாட்டு எரிப்பு எரித்தவுடனே அப்படியே செய்கிறவன் போகிற வாரம் குடும்பம் துடிக்காக கொல்லி வைக்க போகும். அதுக்கப்புறம் சுடுகாட்டு எரிப்புக்கு போகும். முக்கால் சேர்த்தியா கொல்லி வச்சா தான் சுடுகாட்டு எரிப்பு போகும். இந்த காலத்தில் மிஷினை வச்சு தயாரித்து உள்ள பிணத்தை கொண்டு போய் எரித்து சாம்பலை ஆக்கி உடனே கொண்டு போய் ஆய்ச்சியை கொண்டு போய் கடலில் கரைக்கான். கண்டார ஓலிமனை எங்கேயும் போக முடியாதா முட்டா குய்மனை, ஒழுங்கா கைலாசத்தில் சேட்டை பண்ணாத. என்ன அரசியல்வாதி சேட்டை பண்ணான் உட்காந்துக்கிட்டே. எப்படி அடுத்து உள்ளே பத்திரம் போட்டவன் எல்லாம் ஆக்கங்காட்டா கூவிகள் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த செய்கிறவனுக்கு என்ன வைக்கணும், கொல்லி வச்சு சுடுகாட்டு எரிப்பு. அவன் வீட்டில் கொல்லினா நம்ம படைகள் போய் வச்சிடும். ஏமங்காலம் தூவன் 8 நாட்டு சனி சொல்லி ஆமாம் எல்லாம் சட்டி வரப்பு எல்லாம் ஆகணும். படைகள் போய் என்ன செய்யும், கொல்லி வச்சிடும். கொல்லி வச்சோன்னா சுடுகாட்டு எரிப்பு போயிடும். இதுதான் கணக்கு. இந்த செம்மத்தில் கொல்லி வைப்படா இல்லை. ராஜபாளையம் தாலுகா ராஜபாளையத்துக்கு கொல்லி வச்சாச்சு, ராஜபாளையத்துக்கு ஊருக்கு கொல்லி வச்சாச்சு. இனிமேல் சுடுகாட்டு எரிப்பு ஒன்றாச்சா. 2வது கணக்கில் இங்கேருந்து வழக்கு ஆடி அங்கே ஓடுற அங்கே சிலுவுத்தூர் வைக்கணும்ல, தப்பு, பெரிய தப்பு. ரவுண்டு வச்சுக்கிட்டு அவன் ஆடுதான், ஆட்டத்தில் இருக்கான். அப்போ அந்த ஆட்டத்தை நீதிமன்ற கோர்ட்டுக்கு, ராஜபாளையம் தெற்கு பாளையம் நீதிமன்ற கோர்ட்டுக்கு கொல்லி வச்சா தானடா உள்ள சுடுகாட்டு எரிப்பு போவோம். கொல்லி நாங்கள் படைகள் பூரா இந்த 2 நீதிமன்றம் கோர்ட்டில் வச்சாச்சு. தலை வாசலில் என்ன வச்சாச்சு, கொல்லி சொறி வச்சாச்சு. நடு சென்டரில் மிதித்து உள்ளே தானே போகிறான். ஆக்கங்கட்ட பேக பூரா போய் உள்ளே ஆடி எல்லாம் பாடி பூரா வித்தோட்டமாக போய் நாசம் பண்ணதான் நீதிமன்றம் கோர்ட்டு. அப்போ கோர்ட்டுக்கு கொல்லி வைக்கணும். நடு சென்டரில் கொல்லி வச்சோன்னா அந்த கொல்லி சாமி கடவுளுடைய பவர்டா. மானிட பேல இந்த செம்பத்தில் கணக்கு விட்டதெல்லாம் காதால் பார்த்துக்கோ, காதால் கேட்டுக்கோ, கண்ணால் பார்த்துக்கோன்னு கடவுள் ஈஸ்வரன் விடுதான். அப்போ இதில் அரசியல்வாதிக்கு கொல்லி வச்சாச்சு. ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதியில் எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, முதலமைச்சர் எல்லாவனுக்கும் இங்கே வச்சாச்சுன்னா டெல்லி வரைக்கும் அடிக்கும், சென்னை மெட்ராஸுக்கு அடிக்கும். அப்போ கணக்கு முடிஞ்சு வச்சா மதுரைக்கு கொல்லி வச்சாச்சு. மூணு கணக்கு வந்துருச்சா. அப்போ சென்னை மெட்ராஸு ஃபுல்லாக 500 கிலோமீட்டருக்குள்ளே உள்ளே கிடக்கிற அரசியல்வாதிக்கு அந்த சென்ட்ரலில் கொல்லி வச்சாச்சு. சுடுகாட்டு எரிப்பு போகும் சென்னை மெட்ராஸு. புரிஞ்சு வச்சுடா கணக்கு. உட்காந்து பூரா விளையாட்டாடா வண்டியா. கைலாசத்தில் கைலாசத்தில் பார்த்து உட்கார வச்சு என்னென்ன பண்ணணும் ஓட்டி நக்காடா எதியா. கண்டார ஓலி மணிடா ஏவல் சூனியன் எல்லா கல்லையும் உட்காந்து எல்லாம் மந்திரம் பழிக்காதா. மந்திரம் பூரா எரிச்சாச்சுடா. இப்போ கொல்லி வச்சாச்சு. சுடுகாட்டு எரிப்பு போயிடுவேன். கொல்லி வைக்கும் படைகள் கொல்லி வைக்கும். அவன் என்னென்ன சூனியம் பண்ணுதானோ, என்னென்ன ஏவல் பண்ணுதானோ, என்னென்ன மந்திரம் பண்ணுதானோ, என்னென்ன புளுத்தியை உட்காந்து ஆட்டி எல்லாம் ஐயமார் பேர்லேருந்து பண்ணிதில்லடா. கொல்லி வச்சு தான் சுடுகாட்டு போவோம். புரியுதா. இப்போ நாங்கள் உன்னுடைய தலை வாசலில் செய்கிற வேலை சேட்டை பண்ணுறோம் பூரா கொல்லி வச்சாச்சு. இப்போ சுடுகாட்டு எரிப்பு போவேன். புரியுதா இல்லையாடா. மோட்டா பேடா சேட்டாடா வண்டியை பிரிக்கி போடுவான், தூக்கி ஆட்டிடுவான். ஏன்னா கைலாசத்துலேருந்து ஒன்று சாவு எண்ணிக்கை போய்கிட்டு இருக்கு. கூடுதலாக போயிடும். ஒழுங்கா போ. முக்கால் சத்தி